அந்த ஊர்ல ஒரு வீடு, அந்த வீட்டுல நம்மள தங்க வைக்கிறாங்க. நான் போய் பாக்குறேன், வீடு இந்த மாதிரி செட்டு போட்ட மாதிரி இருக்கு. என்னடா இது வீடு சார்? அவரு கெட்டினாரு, ஆனா 10 வருஷமா இந்த வீட்டு உள்ள வரல, நீங்க தான் முதல்ல வந்து தங்குறீங்கன்னாரு. அப்படியே தலையெல்லாம் சுத்திட்டு, ஏன்னா இந்த மாதிரி வீடு. ஆனா ஒண்ணுங்க, அந்த வீட்டுல அவரோட பெட்ரூம்ல அங்க போய் படுத்துட்டு பாக்குறேன், ஒண்ணும் புரியல. ஆனா அந்த வீட்டுக்குள்ள அவர் வாழற மாதிரியே கட் அவுட் வச்சிருக்கிறாங்க, சுத்தி சுத்தி சுத்தி. எங்க போனாலும் அவர் இருக்கிற மாதிரி. டைனிங் ஹால் போய் பாக்குறேன், டைனிங் ஹால்ல ஒரு கட் அவுட், பாத்ரூம் போற அங்க ஒரு கட் அவுட். பயந்துட்டு என்னடா அவர் இருக்கிற மாதிரியே செட் பண்ணிட்டாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் மறுநாள் அந்த வாட்ச்மேன் சொல்றாரு, எங்க ஐயா இது உள்ள வந்ததே இல்லை, நீங்க வந்ததுனால அவர் இந்த வீட்டுக்கு வந்தாரு இன்னைக்கு காலையில, ரொம்ப நன்றின்னாரு. என்னடா இது, இதெல்லாம் உண்மையா நடந்ததுங்க. நான் பெருசா அப்ப இவர் வர்றாரு, மத்தியானம் ஷூட்டு. என்ன தெரியல, இந்த வீட்டுக்கு வந்ததே இல்லையா? ஆமாங்க, வரவே இல்லை. எதுக்கு இவ்வளவு பெரிய வீடு இந்த வில்லேஜ்ல? இது விஷயம் என்னடானா, முதல் தெரு கூட்டு போய் காமிக்கிறாரு, இவங்க தாத்தா அது ஏதோ 1926ல கட்டியிருக்காரு, அதுவே பயங்கரமா இருக்குது. சரிங்க, பக்கத்து தெருவாங்க, எங்க அப்பா கட்டி இருக்காருங்க, அது பார்த்தா ஒரு 1956 மாடல், அதுவும் பழமழமான. அப்ப நான் கட்டின இல்லைங்க, அதுதான் 3வது தெருல நீங்க தங்கியிருக்கீங்களா அந்த வீடு. சோ ஒரு மனுஷன் தன்னை பதிச்சுக்கிறான் பாருங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சும்மா வந்தோம் பேசணும் தின்னோம் போனோம்னு இல்லாம ஒரு சாதனை இப்படி பண்ணணும், இதையும் பண்ணணும், அதோட எடுத்துன்னு படுத்து மூடிக்கலாம். நம்ம கேட்கிறியா இல்லையா? உனக்கு தான் சொல்றேன். அது மாதிரி ஒரு சாதனையாளர்னா அது நம்ம லெஜெண்ட் தான். அதனாலதான் வியாபாரத்திலையும் பெருசா இருக்காரு. லீடர், வெரி குட், நல்ல டைட்டில். உண்மையிலேயே இந்த படம் பெரிய வெற்றி படமாகும்.